வணக்கம் மக்களே, நான் உங்கள் ட்ரெண்டிங் பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டு அரசியல்ல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இப்போ என்னதான் நடக்குது, இவங்க கூட்டணி உடையுமா இல்ல நீடிக்குமா? இத பத்தி மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்ன சில அதிரடி தகவல்களை இப்போ பார்ப்போம். கடந்த 22 வருஷமா இந்த கூட்டணி இருக்கு. ஆனா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இது காங்கிரசுக்கான ஒரு வலுவான மெசேஜ். ஆனா இதுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்தும் அதிரடியான எதிர்வினைகள் வந்திருக்கு. இது ஒரு பெரிய அரசியல் முட்டுக்கட்டையாகவே பார்க்கப்படுது. முக்கியமான சில விஷயங்கள் இங்கே கவனிக்க வேண்டி இருக்கு. கசப்பான அனுபவங்கள். 2011ல இதே மாதிரி ஒரு சூழல் வந்தப்ப கூட்டணி உடையிற நிலைமை வரைக்கும் போச்சு. கடைசி நேரத்துல 63 சீட்டு கொடுத்தாங்க. ஆனா அந்த தேர்தல்ல திமுக பெரிய வெற்றியை பெற முடியல. அந்த பழைய அனுபவம் இப்போ திமுகவை ரொம்பவே யோசிக்க வைக்குது. ராகுல் காந்தியின் லாஜிக். ராகுல் காந்தி அவர்கள் தேசிய அளவுல மோடியே கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுக்கும்போது ஸ்டாலின் ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டதா ஒரு பேச்சு ஓடுது. இது ஒரு நியாயமான கேள்வியா இருந்தாலும் தமிழக அரசியல்ல இது பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. உள்ளாட்சி தேர்தல் மனக்கசப்பு. உள்ளாட்சி தேர்தல்ல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின இடங்கள்ல திமுகவினர் நின்னது காங்கிரஸ ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு. இதனாலதான் இப்போ அதிகாரத்துல பங்கு வேண்டும்னு அவங்க பிடிவாதமா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா சொல்லப்படுது. விஜய் ஃபேக்டர். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு வாக்கு வங்கி சிதற வாய்ப்பிருக்கு. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை மனசுல வச்சுதான் காங்கிரஸ் இப்போ பேரம் பேசுறாங்க. மணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தனியா போனா அது அவங்களுக்கு ஒரு தற்கொலை முடிவாதான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு இப்போ இருக்கிற தனிப்பட்ட பலம் குறைவு. அதே சமயம் திமுகவும் காங்கிரஸ அவ்வளவு சீக்கிரம் கழட்டி விடாது. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள் முழுமையா கிடைக்கிறதுக்கு காங்கிரஸ் ஒரு முக்கிய பாலமா இருக்கு. இப்போதைக்கு சீட்டெண்ணிக்கை இங்க பிரச்சனை இல்ல, ஆட்சியில் பங்கு இதுதான் பெரிய சிக்கலாயிருக்கு. தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்குள்ள ஒரு சுமூக முடிவு எடுத்தாகணும். இல்லனா இது களத்துல தொண்டர்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தும். சோனியா காந்தி அவர்கள் மேல இருக்கிற மரியாதையால இந்த கூட்டணி உடையாதுன்னு ஒரு தரப்பு நம்பினாலும் ராகுல் காந்தியோட புதிய பிடிவாதம் எங்கே போய் முடியும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்க கருத்து என்ன மக்களே? திமுக காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ட்ரெண்டிங் பைட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.